friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல செட்டிநாடு மட்டன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். செட்டிநாடு மசாலா பண்றதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில 1 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பிரவுன் ஆனதும் இதுல 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ இதில் 10-12 முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆற விட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து அது நல்லா குக் ஆகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க செட்டிநாடு மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மட்டன் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா மிக்சர் எல்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மட்டன் முக்கால் அளவு முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மட்டன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை ஒரு மீடியம் ஹீட்ல ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சிருவோம். இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன்ல இருந்து எண்ணெய் எல்லாம் வெளியே வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டு பரிமாறிக்கோங்க. நம்ம சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டிநாடு மட்டன் கறி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.